இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னைக்கு நம்ம சேனல் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடவாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க சித்தாலப்பாக்கம் லொகேஷனில் சித்தாலப்பாக்கம் சங்கராபுரம் லொகேஷனில் உங்கள் பட்ஜெட்குள்ளே வரா மாதிரி இருக்க ஒரு 2 BHK ரீசேல் வித் பிரைவேட் டெரஸோட இருக்க ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 150 ஸ்கொயர் ஃபீட் 150 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு பிரைவேட் டெரஸோட வித் பிரைவேட் டெரஸோட உங்கள் பட்ஜெட்குள்ளே வரா மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டியை நான் சேல்ஸ்க்கு எடுத்து வந்திருக்கேன். இந்த கார் பார்க்கிங் தான் வரும். இந்த ஒயிட் கலர் கார் நிற்கிது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம வீட்டோட கார் பார்க்கிங். இங்கே பாருங்கள், இங்கேயும் நம்மளுக்கு ஒரு கேட் இருக்குது. நீங்கள் ஈஸியாக வெளியில் எடுக்கலாம். பின்னாடிலாம் எந்த ஒரு காருமே நிற்காது. ஈஸியாக வெளியில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இந்த கார் பார்க்கிங் நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா, ஒரு உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குங்க. நீங்கள் சித்தாலப்பாக்கம் மேடவாக்கம் லொக்கேஷனில் ஒரு பிரைவேட் இடத்தோட ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ள ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைட் வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த வீடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அது மாதிரி ஒரு கண்டிஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்கு. சரிங்களா, எப்பவுமே நீங்கள் லைக் பண்ணுறதே இந்த டெரஸ் தான். அபார்ட்மெண்ட்டில் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு ப்ரைவேட் டெரஸோட உங்களுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்து வந்திருக்கேன். அதுவும் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்லங்க. புரிஞ்சுக்குங்க வாங்க. 150 ஸ்கொயர் ஃபீட் ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட்டில் எவ்வளோ பெரிய ப்ரைவேட் டெரஸ் பாருங்கள். ஸோ அடுத்தடுத்து வேறு மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம இதுக்கப்புறம் போஸ்ட் பண்ண போகிறோம். மறந்துடாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹரி. இன்றைக்கி நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனல் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடவாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க சித்தாலப்பாக்கம் லொகேஷனில் சித்தாலப்பாக்கம் சங்கராபுரம் லொகேஷனில் உங்கள் பட்ஜெட்குள்ளே வரா மாதிரி இருக்க ஒரு 2 BHK ரீசேல் வித் பிரைவேட் டெரஸோட இருக்க ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ இப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் ஒருத்தர் ஆகிடுங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்களா? சரிங்க, இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு இப்போ பார்த்துடலாமா? இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மேடவாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க சித்தாலப்பாக்கம் லொக்கேஷனில் சித்தாலப்பாக்கம் சங்கராபுரம் லொக்கேஷனில் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எத்தனை வருஷம் ஓல்டு அப்படின்னு பார்க்கும்போது 9 to 10 years ஓல்டு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட். சரிங்களா, ஆனால் எலிவேஷன் பாருங்களேன், ஒரு புது அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் மாதிரியே தான் இருக்கும். ஒரு 4 to 5 years ஓல்டு பில்டிங் மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். ஆனால் ரொம்ப சூப்பராகவே இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் வெஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 755 ஸ்கொயர் ஃபீட் 755 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு பில்டப் ஏரியா. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 150 ஸ்கொயர் ஃபீட் 150 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு ப்ரைவேட் டெரஸோட வித் ப்ரைவேட் டெரஸோட உங்கள் பட்ஜெட்குள்ளே வரா மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி நான் சேல்ஸ்க்கு எடுத்து வந்திருக்கேன். ஸோ டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்க்கும்போது 905 ஸ்கொயர் ஃபீட் 905 ஸ்கொயர் ஃபீட் வித் பிரைவேட் டெரஸோட சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா, இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டியோட யூடிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 383 உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிரும். அதாவது பார்த்தீங்கன்னா 50% உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே வந்துருங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 பிளாக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஒரு பிளாக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 வீடு வரும். சரிங்களா, அது மாதிரி இன்னொரு எனக்கு ஒரு சின்ன மன வருத்தங்க. அது என்ன மன வருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஓனர் ஒரு ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஓனர் ஒரு ப்ரைஸ் கோட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம சர்க்கிள் சொந்தங்களுக்காக நான் எப்போவுமே அவங்க கிட்ட உட்காந்து ஒரு ஃபைட் பண்ணி ஒரு நார்மல் ஒரு மார்க்கெட் ப்ரைஸோட ஒரு 2 லட்ச ரூபா இல்லை 1 லட்ச ரூபாவோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி தான் நான் மார்க்கெட்டுக்கே ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வரேன். ஆனால் நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணுறீங்க, ஹரி எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா கம்மி பண்ணி தருவாங்களா, 10 லட்ச ரூபா கம்மி பண்ணி தருவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவ்வளோலாம் கம்மி பண்ண முடியாதுங்க. சீரியஸாகவே நான் திருப்பியும் சொல்கிறேன், நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து பாருங்கள், இருக்க மார்க்கெட்டும் விசாரிச்சு பாருங்கள், இவங்க அதிகமாக கோட் பண்ணியிருக்காங்களா இல்லை கம்மியாக கோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்பவுமே நம்ம சர்க்கிள் சொந்தங்களுக்காக நான் கம்மியாக மட்டும் தான் கோட் பண்ணுவேன். சரிங்களா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓனர்கிட்ட பேசி நான் கம்மியாக தான் ப்ராப்பர்ட்டி கோட் பண்ணுவேன். இது நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பாருங்க, அப்படியே நம்ம உள்ளே போயிடலாங்க. சுற்றி பாருங்கள் எவ்வளோ வீடு இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்கு. சரிங்களா, ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்ல நம்மளுக்கு 5 வீடு வருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா, இந்த பிளாக்ல 5 வீடு வரும். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு யூனிட் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 யூனிட் இருக்குது, செகண்ட் ஃப்ளோரில் 2 யூனிட் இருக்குது. நம்மளோட ப்ராப்பர்ட்டி செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. சரிங்களா, ஸோ நம்ம வீட்டோட கார் பார்க்கிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கார் பார்க்கிங் தான் வரும். இந்த ஒயிட் கலர் கார் நிற்கிது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம வீட்டோட கார் பார்க்கிங். இங்கே பாருங்கள், இங்கேயும் நம்மளுக்கு ஒரு கேட் இருக்குது. நீங்கள் ஈஸியாக வெளியில் எடுக்கலாம். பின்னாடிலாம் எந்த ஒரு காருமே நிற்காது. ஈஸியாக வெளியில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இந்த கார் பார்க்கிங் நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா, ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டியாக நம்மளுக்கு வருங்க. ஸோ 2 பிளாக்காக இருக்குது. ப்ராப்பர்ட்டியோட கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. எப்படி டம்ளைன்லேயே ப்ரைஸை பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 32,80,000 ரூபாய் 32,80,000 நம்மளுக்கு வரும். அதுலேருந்து பெரிய நெகோசியேஷனும் இருக்காது, ஒரு சின்ன நெகோசியேஷன் மட்டும் தான் இருக்கும். சரி, அப்படியே வாங்க மேலே போயிடலாம். ஸோ இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா எதனா போஸ்ட் உங்கள் வீட்டில் எதனா போஸ்ட் வந்ததுன்னா அதுக்கான அந்த போஸ்ட் பாக்ஸ் மாதிரி நம்மளுக்கு இருக்குது. ஸோ இபி மீட்டர் எல்லாமே நம்மளுக்கு இந்த சைடு வந்துடும். போர்வெல்லாம் நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா, அது மாதிரி ஃபுல்லாக நம்மளுக்கு சிசிடிவி கேமராவும் வச்சு கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி வைஸ் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். வாங்க அப்படியே செகண்ட் ஃப்ளோர் போயிடலாம். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டு. சரிங்களா, செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீடு இருக்குது, இங்கே ஒரு வீடு இருக்குது.
நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது சரிங்களா, வித் பிரைவேட் அட்ரஸோட நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு. ஸோ ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி தீக்கு ஃபினிஷிங் வந்துடுவாங்க. அப்படியே உள்ள வாங்க. உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குங்க. நீங்கள் சித்தாலப்பாக்கம் மேடவாக்கம் லொக்கேஷனில் ஒரு பிரைவேட் அட்ரஸோட ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைட் வந்து விசிட் பண்ணுங்க. இந்த வீடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அது மாதிரி ஒரு கண்டிஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்கு சரிங்களா. நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக விண்டோ வந்துடுங்க. ஸோ அந்த சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு தான் இருக்குது சரிங்களா. இந்த சைட் பார்க்குறேன், இந்த விண்டோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு நம்மளுக்கு ரோடு தான் இருக்குது. நம்ம வீடு பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் வீடாக வருங்க. உங்களுக்கு வென்டிலேஷன்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷோபா போடுற மாதிரி இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலாக தான் இருக்குது. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபி மீட்ரு அந்த கண்ட்ரோல் பேனல் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும் சரிங்களா. ப்ராப்பர்ட்டியோட கண்டிஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஓல்டு மாதிரிலாம் தெரியாதுங்க. நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் ஹுட் ஒர்க் மட்டும் பண்ணால் போதும், இந்த ப்ராப்பர்ட்டி பக்காவாக உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஹுட் ஒர்க் மட்டும் தான் நீங்கள் பண்ணணும், வேறு எந்த ஒரு செலவுமே கிடையாது சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஃபேன் பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு ஃபேன் பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிச்சனுங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு காம்பேக்டான கிச்சன் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வாஷ் பேஷன் வந்துடும் சரிங்களா. கிச்சனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சர்வீஸ் ஏரியா இருக்குங்க. இந்த சர்வீஸ் ஏரியாவும் பாருங்களேன், நல்லா ஒரு கார்னராக இருக்குது. இந்த புறாலாம் வரக்கூடாதுன்றதுக்காக அது நெட்டில் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. ஸோ வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி பாருங்கள், அதுக்கான ப்ரொவிஷன் இந்த டேப் பாயிண்ட் இந்த சுவிட்ச் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. நீங்கள் எதனா வெஷல் வாஷ் பண்ணால் இங்கே பாருங்கள். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா வெஷல் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு டேப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. தண்ணி போகிறதுக்கு அவுட்லெட் பாயிண்ட் எல்லாமே இருக்குது சரிங்களா. கிச்சனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு பேரிவேர் பிராண்டில் இங்கே ஒரு வாஷ் பேஷன் நம்மளுக்கு இருக்குங்க. ஸோ அப்படியே வாங்க நம்ம பெட்ரூம் பார்த்துடலாம். அது மாதிரி இன்னொரு விஷயம், சிஎம்டி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தான். நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் 85% வரைக்கும் நாங்களே எல்லா பேங்க்லையும் நீங்கள் என்ன பேங்க் கேட்குறீங்களோ அந்த பேங்க்கில் லோன் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10x10 10க்கு 10 இந்த பெட்ரூம் சைஸ் வந்துடும் சரிங்களா. இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம்ங்க. ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஓல்டு மாதிரிலாம் தெரியல, உங்களுக்கு விஷுவலாக பார்க்கும்போது தெரியும். ஒரு வெஸ்டர்ன் கிளாஸ் செட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஷவர் பாயிண்ட் டேப் பாயிண்ட் வந்துடும். டைல்ஸும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே உங்களுக்கு இருக்கு. ஒரு சின்ன ஆஷ் வாஷ் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா பக்காவாகிடுங்க. இது ஒரு பால்கனிங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு பால்கனி கிச்சனில் பார்த்தோம். இங்கே பாருங்க, இங்கே ஒரு பால்கனி இருக்கு. இந்த பால்கனி நம்மளுக்கு ஃபுல்லாக நெட்லாம் போட்டிருக்காங்க சரிங்களா. நல்ல ஒரு பெரிய ஒரு காம்பாக்டான பால்கனியாக இருக்குங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் வாங்க. இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம்ங்க. அப்படியே உள்ள வாங்க. 11x11 11க்கு 11 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே ஒரு ஃபேன் பாயிண்ட் வந்துடும், ஒரு ஏசி பாயிண்ட்டும் இருக்குது சரிங்களா. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ரோட் சைட் பார்த்தா மாதிரி சரிங்களா. ரோட் சைட் பார்த்தா மாதிரி இங்கே ஒரு விண்டோ இருக்குது. லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம். ரெண்டு பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 அட்டாச் பாத்ரூம் வந்துடுங்க. அப்படியே வாங்க, இங்கேயும் பாருங்கள், ரொம்ப ஓல்டு மாடலாம் தெரியலங்க. வெஸ்டர்ன் கிளாஸ் செட் தான் இருக்குது. ஷவர் பாயிண்ட் டேப் பாயிண்ட் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இந்த ஷவரு இந்த டேப்பு இதெல்லாம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன சின்ன ஒர்க் தான் இருக்குது சரிங்களா. அடுத்தது பார்க்க போகிறது தான் முக்கியமான விஷயமே, வாங்க காட்டுறேன். இப்போ நம்ம இந்த வீடு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இதோட பில்டப் பார்த்தோம் 750 ஸ்கொயர் ஃபீட் சரிங்களா. 755 ஸ்கொயர் ஃபீட். அதோட யூடிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது 383 383 உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிடும். அப்படியே வாங்க. எப்பவுமே நீங்கள் லைக் பண்ணுறதே இந்த டெரஸ் தான். அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு ப்ரைவேட் டெரஸோட உங்களுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்து வந்திருக்கேன். அதுவும் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்லங்க, புரிஞ்சுக்குங்க. வாங்க, 150 ஸ்கொயர் ஃபீட் ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட்டில் எவ்வளோ பெரிய ப்ரைவேட் டெரஸ் பாருங்கள். நல்ல ஒரு பெரிய ப்ரைவேட் டெரஸ். இந்த சைட் பாருங்களேன், வாலே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எதனா சின்ன பசங்க இருந்தாலும் இங்கே பாருங்கள், நானே நிற்கிறேன், என்னோட தலை ஹீட்டுக்கு வந்து இந்த வாலே இருக்குது. கொஞ்சம் ரொம்ப ப்ரைவசியாகவும் இருக்கும் வச்சுக்கிங்களேன். ஸோ எதனா விளாட்றாங்கன்னா நீங்கள் எதனா பெட்ஸ்லாம் வளர்க்குறீங்கன்னா இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கெல்லாம் நீங்கள் கார்டனிங்லாம் வைக்கிற மாதிரி ஒரு அழகாக தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாங்க. இங்கே மேலே பாருங்கள், ஷீட் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் மழை பெய்யுது அப்படின்னாலும் இங்கே வந்து நீங்கள் ஷோபா இல்லை சேர்ஸ் எதனா போட்டு ஃபுல்லாக கார்டனிங் செட்டப் பண்ணிட்டு ஈவினிங்கில் இங்கே உட்காந்து ஒரு காஃபி குடிக்கும் போது ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய டெரஸாக இருக்குது. ஸோ துணி காய போகிறதுக்கு அதுக்கான அந்த குக்கிலாம் மாட்டியிருக்காங்க, அந்த கயிறும் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கேயும் நம்மளுக்கு ஒரு டேப் இருக்குங்க. இந்த டேப்லாம் நம்ம சின்ன சின்ன ஒர்க் மேலே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எதனா வெஷல் வாஷ் பண்ணுறீங்க, துணி துவைக்கிறீங்க, அதெல்லாம் இல்லை ஒரு கார்டனிங் வச்சுட்டீங்க, அதுக்கு தண்ணி தேவைப்படுதுன்னா இங்கேருந்து நீங்கள் தண்ணி அவுட் எடுத்துக்கலாம் சரிங்களா. நல்ல ஒரு பெரிய ப்ரைவேட் டெரஸாக இருக்குது. சரிங்க, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இன்னொரு வாட்டி நான் ப்ரைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உங்களோட ஆஸ்கிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 32,80,000 32,80,000 நம்மளுக்கு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து இப்பயும் நான் சொல்லிக்கிறேங்க, பெரிய நெகோசியேஷன் இருக்காது. உங்களுக்காக
ஒரு நல்ல ப்ரைஸை கோட் பண்ணியிருக்கேன். பெரிய நெகோசியேஷன் இருக்காது, ஒரு சின்ன நெகோசியேஷன் மட்டும் தாங்க இருக்கும். ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அடுத்தடுத்து பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்தடுத்து வேற மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம இதுக்கப்புறம் போஸ்ட் பண்ண போகிறோம், மறந்துடாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.